Hello students, welcome to HIPAA Max 8th Standard Max Chapter 3 Algebra Example 3.19 இந்த வீடியோல பார்க்கலாம். Factorize 2x plus 5 into x minus y plus 4y into x minus y. இது ரெண்டுத்தையும் இப்போ factorize பண்ணுமா? Solutionல given எட்டு எழுதுங்க. 2x plus 5 into x minus y plus 4y into x minus y. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுத்துலயும் காமனா வர்றத வெளியெடுத்து எழுதணும். ஸோ இந்த டேர்ம் ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டுமே ஒண்ணுதான். அதை எடுத்து வெளியே எழுதிடலாமா? மிச்சம் இருக்கிறத ஒன்னா சேர்த்து எழுத போறோம். பேலன்ஸ் என்ன இருக்கீங்க, 2x பிளஸ் 5 பிளஸ் 4y மட்டும் தான் இந்த பக்கம் இருக்கு, அதை சேர்த்து எழுதிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி இல்லையா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். Second subdivision 3n into p minus 2 plus 4 into 2 minus p. So, இதுல காமனா எதுவுமே இல்ல, பட் நம்ம அதை மாத்தி எழுதிக்கலாம். கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை எழுதுங்க. 3n into p minus 2 plus 4 into 2 minus p. ரைட்டா? p minus 2 இருக்கு, பட் இங்க 2 minus pன்னு இருக்கு. அப்ப இதை நான் மாத்தி எழுதணும்னா இங்க இருந்து நான் என்ன பண்றேன்னா மைனஸை மட்டும் காமனா வெளியே எடுக்கிறேன். மைனஸ் எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த டேர்ம் எப்படி இருக்கு, ஏ மைனஸ் பி மாதிரி இருக்கா? இது ஏ எடுத்துக்கலாம், இது மைனஸ் பி. இப்ப இதுல இருந்து மைனஸை நான் வெளியே எடுக்கிறேன்னா பிளஸ் ஏ மைனஸ் ஏவா மாறிடும், மைனஸ் பி பிளஸ் பியா மாறிடும். இப்ப இந்த மைனஸ் நீங்க உள்ள கொண்டு போறீங்கன்னு வைங்க, இதே ஆன்சர் தான் வரும் பாருங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ தான் கிடைக்கும். மைனஸ் வெளியே எடுத்துட்டா மாத்தி எழுதிக்கணும். ஸோ அதுதான் இங்க செய்ய போறேன். நெக்ஸ்ட் லைன்ல 3n p plus 2 plus 4, இந்த இடத்துல இருந்து நான் மைனஸை வெளியே எடுக்கிறேன். அப்போ பிளஸ் 2 மைனஸ் 2ன்னு மாறிடும், மைனஸ் பி பிளஸ் பின்னு மாறிடும். ஸோ அடுத்த லைன்ல இந்த மைனஸும் இந்த பிளஸையும் ஒன்னா மல்டிபிள் பண்ணும். அப்ப 3n p minus 2 minus plus into minus minus 4 into p minus 2. இப்ப இந்த ரெண்டு டேர்ம் ஒரே மாதிரி இருக்கா? வெளியெடுத்து எழுதலாமா? p minus 2 into 3n minus 4. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும் நீங்க சால்வ் பண்றதுக்கு. எக்ஸாம்பிள் 3.20 இந்த வீடியோல பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.20 ஃபேக்டரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் plus y into z plus x into y plus x into z 4 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதுல எதெல்லாம் காமனா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த செகண்ட் டேர்ம்ல y இருக்கு, தேர்ட் டேர்ம்லயும் y இருக்கு. இது ரெண்டும் காமன். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல x இருக்கு, லாஸ்ட் டேர்ம்லயும் x இருக்கு. ஸோ இதை நான் கொஞ்சம் மாத்தி எழுதிக்க போறேன் சொல்யூஷன்ல. சொல்யூஷன்ல என்ன பண்றேன்னா இது ரெண்டத்தையும் சேர்த்து எழுத போறேன். x ஸ்கொயர் பிளஸ் xz plus yz plus xy. ஏன் இப்படி மாத்தி எழுதுறேன்னா நம்ம காமனா ஒரு டேர்ம் வெளியே எடுத்து எழுதணுமா? கரெக்டா? நம்ம புக்ல எப்படி எடுத்திருப்பாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ்ஒயும் எடுத்திருப்பாங்க, yz xz எடுத்திருப்பாங்க. நம்ம எப்படி எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? நான் இப்ப மாத்தி எடுத்திருக்கேன், திருப்பி புக்ல எடுத்த மாதிரியும் நான் எடுத்து சொல்லித்தரேன், ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு டேர்ம்ல காமன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ்இசட் பிளஸ் ஒய்இசட் பிளஸ் எக்ஸ் ஒய் இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல காமன் என்னது? எக்ஸ் தான். அப்ப எக்ஸ வெளியே எழுதணும், பிராக்கெட்டுக்கு வெளியே எழுதணும். பிராக்கெட்குள்ள ஒரு எக்ஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, இசட் இருக்கு. பிளஸ் தேர்ட் டேர்ம்லயும் ஃபோர்த் டேர்ம்லயும் ஒய் தான் காமன். y வெளியே எழுதிட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு z பிளஸ் எக்ஸ் எழுதணும், பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். இப்ப இது ரெண்டும் ஒரே வேல்யூ, எக்ஸ் பிளஸ் இசட் எக்ஸ் பிளஸ் இசட். ஸோ இதை வெளியே எடுத்துடலாமா? இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ முன்னாடி எழுதணும் எக்ஸ் பிளஸ் இசட் இன்டூ பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, ஒரு எக்ஸ் இருக்கும், ஒரு y இருக்கும். ஸோ பிராக்கெட் குள்ள எழுதிக்கலாம். இதே ஆன்சர் தான் நம்ம புக்லயும் இருக்கும். சரிங்களா? நம்ம இதை இன்னொரு மெத்தட்லயும் செய்யலாம். என்ன? புக்ல எடுத்த மாதிரி நான் இப்ப ஸ்ப்ளிட் பண்ண போறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், அடுத்தது yz பிளஸ் xz அப்புறமா எழுதிக்கிறேன்.
மாத்தி எடுத்துக்கிறேன். இப்ப இதுலயும் பாருங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு. எக்ஸ வெளிய எடுத்துடுங்க. பிராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர்ல ஒரு எக்ஸ் வெளிய வந்துச்சுன்னா ஒரு எக்ஸ் உள்ள இருக்கும். பிளஸ் ஒய். பிளஸ் இது ரெண்டுத்தையும் காமன் என்னது? இப்போ இசட் காமன். அப்போ ஒய் பிராக்கெட் குள்ள எழுதிட்டு பிளஸ் எக்ஸ் எழுதிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவலா இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய்யும் எக்ஸ் பிளஸ் ஒய்யும் ஈக்குவலா இருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் வெளியே எடுத்துட்டோம்னா பிராக்கெட் ஒரு எக்ஸ் இருக்கு பிளஸ் ஒரு இசட் பேலன்ஸ் இருக்கு. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப இது ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் பாத்தீங்களா? எக்ஸ் பிளஸ் இசட் எக்ஸ் பிளஸ் இசட் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய். நீங்க ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட் எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் 3 எக்ஸாம்பிள் 3.21 இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். பட் இங்க காமன் பாத்தீங்கன்னா இதுக்கு தான் காமன் இருக்கு. மூணாவது ஒரு டேர்ம் இருக்கு, அதுல காமனே எடுக்க முடியல. அப்ப நான் எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 16 எடுத்துக்கிட்டோமா? இப்ப இந்த 16 பாருங்க, 16ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். 4 into 4 பண்ணா 16 கிடைக்கும். 4 into 4 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்ப x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 4 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்ப இது பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடென்டிட்டி ஞாபகம் வரணும். ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஸ்கொயர் வந்துச்சுன்னா a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்ன்ற ஐடென்டிட்டி எனக்கு ஞாபகத்துல வரணும். இதோட ஃபேக்டரைஸ் எப்படி இருக்கும்னா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். சரியா? இப்போ a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர்ல a ஓட வேல்யூ என்ன எழுத போறோம், b ஓட வேல்யூ என்ன எழுத போறோம், அதுதான் டவுட். இப்ப a இருக்கிற இடத்துல டைரக்டா என்ன இருக்கு பாருங்க, x இருக்கு. b இருக்கிற இடத்துல டைரக்டா என்ன இருக்கு பாருங்க, 4 இருக்கு. இப்ப இதை முதல்ல நான் இதுல சப்ஸ்டியூட் பண்ணி இதே வேல்யூ வருதா செக் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ a இடத்துல x, b இடத்துல 4 பிளஸ் b ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர். இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 4s are 8x பிளஸ் 16. நம்ம கொஸ்டின்ல கொடுத்த வேல்யூ அப்படியே கிடைச்சிருக்கு. அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன எழுதலாம், எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். அப்படி எழுதிக்கலாமா? எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இதே வேல்யூ தான் கொஸ்டின்லயும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? ஈஸியா இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடியே நமக்கு ஃபேக்டரைசேஷன் யூசிங் ஐடென்டிட்டிஸ் 3 ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.